வாழைப்பூ வடை செய்யலாம் வாங்க. கடலப்பருப்பு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஜாரில் ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கிட்டேன். ஒரு 7 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி, கேரட் செதுக்கிறதுல செதுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி கடலப்பருப்பு எடுத்து வச்சுட்டேன். இப்போ மீதி இருக்கிறத நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு ரவுண்டு அரைச்சி எடுத்துட்டேன். மறுபடியும் இன்னொரு ரவுண்டில் உப்பு ஆட் பண்ணி அது கூடவே கொஞ்சமாக வாழைப்பூவும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க ஆனியன்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 ஆனியன் எடுத்திருக்கேன், பெரிய ஆனியன். இப்போ வாழைப்பூ போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் கடாயில். இப்போ வாங்க மாவை ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு டைம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரவுண்டாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் எல்லாமே ரவுண்ட் பண்ணி வச்சுட்டேங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வடையை போட்டுடலாம் நம்ம. நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு இன்னொரு கையில் மாவு வச்சுருக்கிறதுனால என்னால் தட்டி போடுறத எடுக்க முடியல. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வாழைப்பூ வடை ரெடிங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குன்னுட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி வாழைப்பூ வச்சு வடை செஞ்சு சாப்பிடுங்க. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரெண்டாவது ரவுண்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன். பசங்களுமே சுட சுட வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூடாக நல்லா இருக்குன்ட்டு சாப்பிட்றாங்க வந்து எடுத்து. நீங்களும் இதே மாதிரி தேவையான காரம் அதிகப்படுத்திக்கலாம். நான் மீடியம் காரம் தான் எடுத்துக்கிட்டேன் பசங்க சாப்பிட்றதுனால. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே பாருங்கள் மொறு மொறுன்னு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னுட்டு. எல்லாமே கரெக்டாக இருக்குது வடையில், எதுவுமே கம்மியாக இல்லை. பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கங்க. வாழைப்பூ வடை ரெடி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கூட டீயும் போட்டு குடிச்சிட்டே சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும்.